யோவான் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாடுகள் மத்தியிலே என்கிட்ட நிலைத்திருந்து, நீ விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நீ கனி கொடுக்கும் பொழுது யார் மகிமைப்படுவாங்களா? பிதா மகிமைப்படுவார். அப்ப பிதாவை மகிமைப்படுத்துறதுன்னா கொடுத்தெல்லாம் பிதாவை மகிமைப்படுத்த முடியாதுங்க. நான் நிறைய கொடுக்கிறேன், நிறைய ஊழியம் பண்றேன், அதனால ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியாது. கனிகள் கொடுக்கும் போது தான் மகிமைப்படுத்த முடியும். யாரை கர்த்தர் மகிமை என்றார்னா, 7 மடங்கு அக்கினி சூளை இருந்த பொழுதும் என்னை கர்த்தர் விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அதை வணங்குவதில்லை, என் கர்த்தரை நம்பியிருக்கிறோம் விசுவாசத்தில் நின்று பாடுகளை ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா, அவர்களை கண்டு கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், இந்த தேவனை போல வேறொரு தேவன் பூமியில இல்லை. தானியேலை தூக்கி சிங்ககபில போடும் பொழுது அந்த சிங்ககபில விசுவாசத்தோட நான் ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் பண்ணுவதினால் என்னை சிங்ககபில போட்டு கொல்லுவாரானால் நான் சாகவும் ஆயத்தம், நெருக்கங்களை பார்த்தேன், கர்த்தரை விட்டு நான் விலக மாட்டேன், என் ஜெப வாழ்க்கையை விட்டு நான் விலக மாட்டேன், என் ஆண்டவர் மேல விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன்னு விசுவாசத்தில் நிலைத்திருந்த தானியேலை சிங்ககபில போடும் பொழுது அதுல ஒரு சேதம் இல்லாம தானியேல் வெளியே வந்தான். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பாருங்களேன். சர்ச்சுக்கு நல்லா வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துடட்டும் ஜெபத்தை நிறுத்திடுவோம். சர்ச்சுக்கு வர்றதே என்ன செய்ய மாட்டோம், யோசிக்கவும் மாட்டோம். எனக்கு 1000 பிரச்சனை, நாளைக்கு இவ்வளோ பணம் தேவை, நான் என்ன செய்ய, எங்க ஜெபிக்கவே எனக்கு மனசு வரல பாஸ்டர், இவ்வளோ காலம் ஜெபம் பண்ண ஒரு அற்புதம் நடக்கல, இவ்வளோ காலம் சர்ச்சுக்கு போற ஒரு காரியம் எனக்கு நடக்கல, ஒரு சின்ன பொருளாதார நெருக்கடி அல்லது ஒரு பலவீனம், ஒரு போராட்டம். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையை விட்டு விலகிடுறோம், கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகிடுறோம், ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். போராட்டங்கள் நெருக்கங்களை கண்டு ஆண்டவரோடு எவ்வளோ நெருங்கி இருந்தோமோ அந்த உறவை விட்டு விலக ஆரம்பிச்சிடுறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில கனிகளை பார்க்க முடியவில்லை. நீ கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருந்தால் தேவன் நிச்சயம் சூழ்நிலை மாற்றுவார். நம்ம சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் தான் கனிகள் கொடுக்கவே முடியும். அப்போ முதல்ல ஆண்டவர் எப்படி சுத்தம் பண்றாருன்னா, நம்முடைய சோர்வை நீக்கி நம்முடைய விரக்தி, நம்முடைய அவிசுவாசம் அதை உடைத்தெறிந்து நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் நடத்துகிறார். ஆக கிறிஸ்துவில் விசுவாசத்தோடு நிலைத்திருப்போம், நாம் கனிகள் கொடுப்போம். அல்லேலூயா. கனிகள் கொடுக்க எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. போதும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையானது, இங்கே கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதுன்னு பவுல் சொல்றார். அது இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாம். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை, நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. அதாவது நம்ம யாரு, நம்ம இருதயம் எப்படிப்பட்டது, நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டது என்பதை நமக்கே காண்பிக்கிற ஒரு வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா.